புவனகிரியில் ஆதிக்கம் செலுத்தும் அதிமுக வேட்பாளர் கள நிலவரம் என்ன? அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சார களத்தில் யாரை முந்தி யார் வெற்றி பெறுவது என்ற போட்டி கடுமையாக நிலவுகிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை தக்க வைக்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போட்டி போட்டு வருகின்றன. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியை கடந்த முறை போலவே இந்த முறையும் கைப்பற்றியே தீருவேன் என்கிறார் அதிமுக வேட்பாளர் அருண்மொழிதேவன். தொகுதி மக்களிடையே செல்வாக்கை பெற்று வெற்றி வேட்பாளராக மாற ஆசை கொண்ட அருண்மொழிதேவன் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தொகுதியை இரவு பகல் முழுவதும் வட்டமடித்து வருகிறார். செய்ததை சொல்லி வாக்கு கேட்கும் இந்த வேட்பாளர் திமுக வேட்பாளர் துரை சரவணனை விட மக்களுக்கு நெருக்கமானவராக இருப்பதாக ரத்தத்தின் ரத்தங்கள் மார்த்தட்டிக் கொள்கின்றனர். சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுக என இந்த இரு பெரும் கட்சிகளே மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கின்றன. கடந்த முறை புவனகிரி சட்டமன்ற தொகுதியை சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றெடுத்த அருண்மொழிதேவன் இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை வீழ்த்துவேன் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக சார்பில் வேட்பாளர் துரை சரவணனுக்கு ஆதரவாக MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் களமாடி வரும் நிலையில் இந்த எம்எல்ஏ ரேஸில் அருண்மொழிதேவன் முந்துவதாக தெரிவிக்கிறது அங்குள்ள கள நிலவரம். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் திறம்பட பணி செய்திருக்கும் அருண்மொழிதேவனுக்கு பல்வேறு தரப்பினரின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. புவனகிரி, வேப்பூர், ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய பகுதிகளை தாலுகாவாக மாற்றி கொடுத்தது, சேத்தியாத்தோப்பு கிழக்கு பகுதி நிலக்கரி திட்டத்தை கைவிட செய்தது, வெள்ளாற்றில் தடுப்பணை கட்ட குரல் கொடுப்பது என இவரது செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றிருக்கின்றன. நெய்வேலி நிலக்கரி நிலமெடுப்பு பிரச்சனைகளிலும் விவசாயிகளோடு நின்று போராடி இருக்கிறார் அருண்மொழிதேவன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சாரத்தில் அருண்மொழிதேவன் தொகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வரை கோரிக்கை வைத்துக் கொண்டே இருப்பார் என்று புகழ்ந்தார். அந்த வகையில் அருண்மொழிதேவனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் தொகுதிவாசிகள்.